வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ். நேற்று, அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிகாலையில் ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கு இஸ்ரேலில். அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே பைடன் என்ன பண்ணார், நாங்கள் ஆயுதங்களை கொடுப்போம், ஒரு $20 பில்லியன் உதவிகளை உடனடியாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு யோசிக்கும். இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது இஸ்ரேல்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சால் ஈரான் ரிட்டாலியேட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பைடன் சாக்கு சொன்னார். ஆனால் நடந்தது என்ன, ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிகாலையில் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் அந்த ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் போய் காலையில் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அந்த தொழுகையில் அவர்கள் இருக்கும்போது அமெரிக்கா கொடுத்த ஏவுகணைகளை போட்டு அவங்கள அவ்வளோ பேரையும் கொண்டுட்டாங்க. எவ்வளோ பேர் செத்தாங்கன்னே கணக்கு வரல, இன்னும் கணக்கே வரல. அவர்கள் உடல் கூட கிடைக்காம என்ன பண்ணியிருக்காங்க, அதில் ஒருத்தர் போட்டிருக்கார், நான் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கிறதுக்காக வந்தேன், ஆனால் நான் இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறேன்னா ஒரு ஃபோட்டோவோடு போட்டிருக்கார். அந்த ஃபோட்டோலாம் பார்க்க முடியல, அதனால் அதெல்லாம் நான் போடலை. அந்த ஃபோட்டோவில் என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு பெரிய பெரிய பாலித்தீன் கவர் இருக்குது. அந்த பாலித்தீன் கவரில் அவங்களெல்லாம் அந்த இறந்தவர்களின் உடல்களை வலித்து உள்ளே போட்டு மூட்டை கட்டி வச்சுருக்காங்க, கொண்டு போய் புதைக்கிறதுக்கு. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இவர்கள் ஆயுதங்களை வாங்கி ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துனாங்களா, ஹெஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துனாங்களா, இல்லை ஈரான் மீது தான் தாக்குதல் நடத்துனாங்களா? அதுவும் இல்லை. நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதுதான். கடந்த 10 மாதங்களாக இஸ்ரேல் செய்யக்கூடிய வேலை ஒரே ஒரு வேலை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பாலஸ்தீன பொதுமக்களை கொன்று தீர்க்கிறார்கள். இந்த பொதுமக்களை கொல்வதில் மட்டும்தான் இவர்கள் கவனம். அதுலேயும் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதி அவ்வளோவா பெருசாக போராட்டம்லாம் பண்ணாத இடம். காசா பகுதியில் தான் ஹமாஸ் பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணுறாங்க. வெஸ்ட் பேங்க் பகுதியில் பெருசாக யாரும் போராட்டம்லாம் பண்ணல. ஆனால் அங்கே இருக்கும் பாலஸ்தீனர்களையும் சேர்த்து தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கான் யூனிஸை மொத்தமாக தரமட்டமாக்கிட்டாங்க. இந்த 10 மாதங்களுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நகரமாக தானே இருந்தது. இப்போ அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க. எல்லா பில்டிங்கையும் தரமட்டமாக இடித்து எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சு வச்சுட்டாங்க. அந்த ஊரில் மக்கள் வாழ்ந்ததற்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு, அதாவது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கூட அங்கே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த மக்களும் சேர்ந்து அகதிகளாகிட்டாங்க. தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் அகதிகளின் எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகுது. அது பெருகிட்டே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இஸ்ரேல் என்ன பண்ணுது, அவர்களை கொன்று தீர்த்து விடுகிறாரு. அதிலும் இறந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பெண்களும் குழந்தைகளும். ஏன்னா ஆண்கள் தனியாக வேறு பகுதியில் தொழுகைக்கு போனாங்களான்னு தெரில. அது இந்த காலை தொழுகைன்னு சொல்லுவாங்க, ஃபதர்ன்னு நினைக்கிறேன் அது பேர். அந்த தொழுகைக்கு இருந்த நேரத்தில் தான் இந்த பெண்களும் குழந்தைகளும் மொத்தமாக கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். எத்தனை பேருன்னு தெரியல, நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான்னு கூட தெரியல. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40,000 தாண்டி போயிருக்கும். இந்த 10 மாதங்களில் சுமார் 40,000க்கு மேலேயே போயிருக்கும். சரியான எண்ணிக்கை வெளியே வரல.
வல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஊடகம், WALLA வல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இஸ்ரேலை சார்ந்த ஊடகத்தை தவிர வேறு எந்த ஊடகமும் இஸ்ரேலுக்குள் அனுமதி கிடையாது. குறிப்பாக காசா பகுதியில் எந்த ஊடகத்துக்கும் அனுமதி கிடையாது. அல் ஜசீரா வரை எல்லாரையும் வெளியே துரத்திட்டாங்க. அல் ஜசீராவே வந்து வேறு நபர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்திகளை தான் அவங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நேரடி செய்தியாளர்கள் யாரும் உள்ளே போக முடியல. அது அல் ஜசீராவே போக முடியலன்றப்போ, ஏன்னா அல் ஜசீரா வந்து ஓரளவுக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பொதுவான நாடாக தன்னை காட்டிக்கொள்ளும் நாடு, ஒரு சார்பாகலாம் இருக்கிற நாடு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கத்தாரை சார்ந்த அந்த அல் ஜசீராவையே வெளியே துரத்திட்டாங்க. அப்போ வேறு எந்த விதமான பத்திரிகையாளர்களும் உள்ள அனுமதி கிடையாது. அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, பிரிட்டனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே கொடுக்கப்படக்கூடிய செய்திகள் வல்லாலேருந்து வரக்கூடிய செய்திகளை வாங்கி தான் வெளியிட வேண்டியிருக்கு. இந்த செய்திகளும் அவங்க ஃபில்ட்ரு பண்ணி பண்ணுறது தான். இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிற செய்தி வந்து ட்விட்டரில் வந்ததுனால நம்ம இப்போ போட முடிஞ்சிருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு மட்டும் எப்படி இன்டர்நெட் கிடச்சிதுன்னு தெரில, ஃபோட்டோ எடுத்து அவர் போட்டிருக்கார். இப்போது இது வந்து ஆகஸ்ட் 14 நடந்ததா அப்படின்றதும் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா அந்த ட்விட்டரில் வந்து டேட்டு பார்க்க முடியல, டேட் இல்லை. ஆனால் அவர் போட்டிருக்கிறது இன்றைக்கி காலையிலேன்னு போட்டு தான் இந்த செய்தி நமக்கு வந்திருக்கு. அதனால் அது ஆகஸ்ட் 14 இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடியே நடந்ததா அப்படின்றதும் தெரியல, அந்த செய்திகள் உறுதிப்படுத்த முடியல. ஆனால் மொத்தமாக காலை தொழுகை நேரத்தில், அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் வந்து யூதர்கள் வந்து மொத்தமாக ஜெருசலேம் நகரத்திலிருந்தே அடித்து விரட்டப்பட்டார்கள். எப்போது ரோம் நாட்டு ஆட்சிக்கு கீழே வரும்போது, பைசாண்டியன் எம்பையரில் இருக்கும்போது ஒட்டுமொத்த யூதர்களும் ஜெருசலேம் நகரத்திலிருந்தே அடித்து விரட்டப்பட்டார்கள். யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த காலிஃபாக்கள் வந்து அந்த பகுதியை பிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பகுதியில் அது எப்படிங்க ஜெருசலேம் நகரத்தில் யூதர்கள் இல்லாமல் இருக்கலாமா, முதல்ல யூதர்களை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 80 யூதர்களை கூட்டு வந்து குடியேற வச்சாங்க. கிறிஸ்தவர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, யூதர்களும் சரி, எல்லோரும் ஒன்றா தாங்க இருக்கணும். அது ஜெருசலேம்ன்ற நகரமே வந்து யூதர்களின் ஆதி காலத்துலேருந்து அவங்க இருக்கக்கூடிய நகரமாச்சே, அதனால் அவங்கள வந்து அப்படிலாம் துரத்தக்கூடாது, எல்லாரையும் கூட்டுவாங்க அப்படின்னாங்க. அதே போல் தான் ஹிட்லர் எல்லாரையும் அடித்து விரட்டும் போது வேறு எந்த நாட்டு மக்களும் அவங்கள உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. சேர்த்துக்கொள்ள தயாராக இருந்த ஒரே ஒரு பகுதி இந்த பாலஸ்தீன பகுதி. அந்த பகுதியில் வந்து அகதிகளாக வந்த இந்த கொடூர புத்திக்காரர்கள் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க, சுதந்திரம் வாங்குகிறேன், எனக்கு தனி நாடு கொடுன்னு வாங்கி அங்கே இருந்த பாலஸ்தீன மக்களையே அகதிகளாக ஆக்கி, ஏன்னா அது திரும்ப நான் சொல்கிறது தான், நிறைய பேர் முட்டாள்தனமாக மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். என்னவோ அக்டோபர் 7ஆம் தேதி தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு. இது 1948 இருந்து நடக்கிற பிரச்சனை. அன்னையிலேருந்து பாலஸ்தீன மக்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒடுக்கப்படும் மக்கள் பாலஸ்தீன மக்கள் தான். சரியா? இது வந்து பெரியார்கிட்ட கேட்கும்போது பெரியார் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், ஒரு பெரிய நாட்டுக்கும் சின்ன நாட்டுக்கும் பிரச்சனைனா நான் அந்த சின்ன நாட்டுக்கு ஆதரவாக தான் இருப்பேன். அந்த சின்ன நாட்டில் ஒரு முதலாளி வந்து அங்கே இருக்க தொழிலாளிகளை கஷ்டப்படுத்துகிறான்னா நான் அந்த தொழிலாளிகள் பக்கம் தான் நிற்பேன். அந்த தொழிலாளி இது வீட்டில் போய் தான் மனைவியை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குனான்னா அந்த பெண் பக்கம் தான் நான் நிற்பேன் அப்படின்னாரு. அவர் தமிழ்நாடுன்னு கூட சொல்லலை, உலகம் முழுத்துக்கும் சேர்த்தே ஒரே லாஜிக் தான் சொன்னார். அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1948 இருந்து இத்தனை ஆண்டுகளாக, சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பாலஸ்தீன மக்கள் சொல்லணும்னா துயருக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் இப்போ கடந்த 10 மாதங்களாக காட்டுமிராண்டித்தனமான ஒரு வேட்டைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஈவு இறக்கம் இல்லாமல் பெண்களும் குழந்தைகளையும் குறிவைத்து தாக்குகிறார்கள். அதுவும் அவங்களோட நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க, அந்த பாலஸ்தீன இனத்தை அழிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பாலஸ்தீன இனம் எப்படி அழியும், அங்கே இருக்கும் பெண்களை பூரா கொண்டுட்டா அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைங்க பிறக்காது, இருக்கிற குழந்தைங்களையும் கொண்டுட்டா வளர்ந்து வந்து பெரிய ஆணாக வர்றதுக்கு பெரிய ஆணாகவோ பெண்ணாகவோ வந்து அடுத்த தலைமுறையில் கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளை பெற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும். மிச்சம் இருக்கிறவன் பூரா என்ன ஆவான், வயசாகி செத்து போயிடுவான். அதோட பாலஸ்தீனியர்கள் அப்படின்ற ஒரு இனமே வரலாற்றில் இல்லாமல் தொடச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் யூதர்கள் இதை தொடர்ச்சி, இந்த ஜியானிஸ்ட் யூதர்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நல்ல யூதர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் அங்கே இஸ்ரேலில் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த ஜியானிஸ்டாக தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒருத்தன் வந்து பொதுவாக வந்து வழிபாட்டு தலங்களை வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறது 2ஆம் உலக யுத்தத்தில் இருந்து வந்த ஒரு மரபு. வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், இந்த மாதிரி இடங்களெல்லாம் தாக்கக்கூடாது
அப்படின்றது ஒரு ஒப்பந்தமே இருக்குது. ஜெனீவா ஒப்பந்தத்தில் ஒரு சரத்துலேயே வருது அது. ஆனாலும் இவர்கள் குறிப்பாக தாக்குவது பூராமே பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள், மசூதிகள் அப்படின்னு தான் பார்த்து தாக்குறாங்க. பத்தாவதுக்கு பெண்களையும் குழந்தைகளையும் தாக்குறாங்க. இதுவும் இந்த இன்சிடெண்ட் இன்னும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. காலையில் தொழுகை, நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றது வேறு. அவங்க ஒரு நம்பிக்கையோடு ஒரு இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு கொடூர செயலை செய்த இஸ்ரேலை உலகம் மன்னிக்கக்கூடாது. கண்டிப்பாக இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இந்த முடிவு எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு தான் தெரியல. ஆனாலும் அநியாயக்காரர்கள் நீண்ட காலம் இப்படியே வாழ்ந்து விட முடியாது. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.